Hi everyone, welcome back to Ammu Vlog 2024. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறதான். ஒரு 50 நேமுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஒரு 100 பேருக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். நீங்க 1 2 நம்மளே டைப் பண்ணிக்கலாம், ஃபோல்டர்ல போயிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு 50 100 500 1000 அப்படின்ற பட்சத்துல நீங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸல்லையும் நோட்பேடையும் நீங்க என்ன பண்ணலாம் கனெக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபோல்டர் சும்மா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு கேட்கும். ரைட்டுங்களா? இது ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா ஸ்டாஃபுடைய நேம்ல நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நார்மலா நம்ம கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம், அப்படி ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டர் நம்ம போட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜா அப்படி நம்ம ஒன்று கிளிக் பண்ணிட்டே போகலாம். ஒன்று நம்ம டைப் பண்ணிட்டே இருக்கணும், அது தேவைப்படாது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இங்க இடத்துல ஒரு நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 பேர் நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நேம் லிஸ்ட்டுக்கு படி நம்ம தனித்தனியா உட்காந்து நம்ம மேனுவலா டைப் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸல்ல எம்டி ஃபார்மெட்டா கன்வெர்ட் பண்ணும். எம்டி பண்ண சிம்பிள் ஒண்ணுதான். அதுக்கு முன்னாடி மேக் டைரக்டரி, எம்டிங்கிறது மேக் டைரக்டரி அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எம்டியை ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா தான் போட்டுடுங்க. அது கொட்டேஷன் மார்க் போட்டுருங்க. கொட்டேஷன் மார்க் போட்டுட்டா ஸோ எம்டி ரைட்டுங்களா, எம்டி டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு கொட்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம்பர்சன் சிம்பிள் டைப் பண்ணிடுங்க. ஆம்பர்சன்ங்கிறது அண்டு தான் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிஸ்கட் அப்படிங்கிறத அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன அது இங்க வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் இங்க வச்சுட்டு ஒரு டபுள் டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது ஃபில் அப் ஆயிடும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, இதை வச்சாச்சு. ரைட்டா? இது எம்டி ஃபார்மேட் நம்ம கொண்டு வந்துட்டோம். இது சின்ன ஃபார்முலா தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணீங்க. ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இந்த பக்கம் சைட்ல நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இது அப்படியே என்ன பண்ண காப்பி பண்ணுங்க. இது அப்படியே காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படியே கரெக்டா எல்லாமே வந்துடும். எம்டி அதோடைய நேம் வந்துடும். அது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுங்க. சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம இது பண்ண போறோம், எம்ப்ளாயி டீடைல்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணியிருந்தோமா இல்லையா. ஸோ நாஜாங்கிறத நான் ஒரு மேனுவலா கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்டாப் டீடைல்ஸ் அடிப்போம். STAFF ஸ்டாப் டீடைல்ஸ். ரைட்டுங்களா? சும்மா ஒரு பேருக்கு அடிக்கிறேன். ரைட்டா? அடிச்சுட்டு அதுக்கப்புறம் PAT அப்படின்னு ஒன்று அடிக்கணும். அதுனா பேட்ச் ஃபார்மேஷன் தான். ஆக்சுவலா பேட்ச் அப்படிங்கிறது PAT. நீங்க எந்த நேம் வேணா கொடுக்கலாம். ஸ்டாப் டீடைல் கொடுக்கலாம், இல்ல ஸ்டாப்னு கொடுக்கலாம், இல்ல டீடைல்ஸ் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு BAT அப்படின்னு கொடுக்கும். பேட்ச் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவோம், சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க இங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸ்டாப் டீடைல்ஸ் ஜஸ்ட் நீங்க டபுள் டேப் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த ஃபோல்டர் இல்லாமல் நேம் போட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகி இருக்கும். ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எக்ஸல்ல நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸல்ல போறீங்க, இது எம்டி ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்றீங்க, இதை காப்பி பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நோட் பேட்ல போறீங்க, நீங்க பேஸ்ட் பண்றீங்க, ஃபைல்ல போறீங்க, சேவ் ஆஸ்ல போறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணும், பேட்ச் PAT அப்படின்னு அடிக்கிறீங்க. அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். நீங்க ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணீங்கன்னா அதுல எல்லாமே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணுங்க. இது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.